எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு ஒரு சாப்டரில் பாலிட்டியில் பாக்ஸ் பாயிண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த பாக்ஸ் பாயிண்டில் தேர்டு வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் தான் குடவோலை என்னும் வாக்களிக்கும் முறை வழக்கத்தில் உள்ளது. இது டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குடவோலை முறையை முதல்ல கொண்டு வந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சோழர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொது தேர்தல் 1920 தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பொது தேர்தல் நடந்துச்சு. ஓகேங்களா? அந்த பொது தேர்தலில் இம்பீரியல் கவுன்சில், அதாவது மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காண்டி 1920 தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் அப்படிங்க. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எது அப்படின்னு கேட்டால் 1920 அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓகேங்களா? இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் நடத்துகிறாங்க. ஏன்னா எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரோரல் காலேஜ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு யாராலும் ஓட்டு போடலாம் அப்படின்னா பாராளுமன்றத்துடைய இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இருக்காங்களே, அதில் 543 பேரும், லோக்சபாவில் 543 பேரும், ராஜ்யசபாவில் ஒரு 238 பேரும் யாருக்கு ஓட்டு போடலாம்னா குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடலாம். அப்புறம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க ஓட்டு போடலாம். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடலாம். நியமன உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது. பாராளுமன்றத்தோட இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போடும் அதிகாரம் அற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1912லேருந்து 1913 வரலையும் அந்த டயத்தில் என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் இருக்காங்க. எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். 2 பேரும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலை வல்லுநர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட நாடாளுமன்றத்தோட கட்டிடத்தை என்ன பண்ணாங்கன்னா வடிவமைச்சாங்க. இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அது எப்போ கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1921 கட்ட ஆரம்பித்தாங்க. எப்போ கட்டி முடித்தாங்க அப்படின்னா 1927 கட்டி முடித்தாங்க. யார் அந்த டிசைன் பண்ணான்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்திய நாடாளுமன்றத்தோட கட்டிடத்தை. ஓகேங்களா? அதாவது ஜனவரி 25. ஓகேங்களா? எந்த தினமாக நம்ம அனுசரிக்கிறோம்னா தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கிறோம். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஓட்டு போடுறோம்ல, அந்த ஓட்டு கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் 2014 ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா விவிபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடியோ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. விவிபேட் எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதே வருடத்தில் 2014 ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னா நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. 2014 தான் நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. நோட்டானா நான் யாருக்கும் ஓட்டு அளிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நன் ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அறிமுகப்படுத்துகிறாங்க 2014. நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14 நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14 நாடு எதுனா இந்தியா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் ஒரு முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 2007 ஆண்டு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2007 கொண்டு வராங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா 2007. அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அழுத்த குழுக்கள் எந்த நாட்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து தான் நம்ம அழுத்த குழுக்களை எடுத்தோம். ஓகேங்களா? இப்போ அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு, இந்தியாவில் அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்ப்போம். இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அப்படிங்கிறாங்க. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறாங்க.
இந்திய மருத்துவ சங்கம் அப்படிங்கிறாங்க, அகில இந்திய மாணவர் சம்மேளம் அப்படிங்கிறாங்க, அடுத்து அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை அப்படிங்கிறாங்க, இளம் பாதகா சங்கம் அப்படிங்கிறாங்க, தமிழ் சங்கம் அப்படிங்கிறாங்க, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறாங்க, நர்மதா பச்சோ அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஓகேங்களா? அந்த 69% இடஒதுக்கீடை எப்படி பிரிக்கிறாங்க